நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ ஊட்டியிலேருந்து குன்னூர் போற வழியில கேத்திங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இங்க புதுசா ஒரு பேக்கரி ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் 45 மெம்பர்ஸ் யூஸ் பண்ற மாரி டேங்க் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நாம இங்க ஃபிக்ஸ் பண்ணி தர போற சைஸ் வந்து 5000 லிட்டருங்க. நம்ம சைட் இன்ஜினியர் ஏற்கனவே இங்க ப்ரீவியஸ் செட் பண்ணிட்டு எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற கிளியர் மேப் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க குழி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோங்க. அதுக்கு முன்னாடி செப்டிக் டேங்க்னா என்ன, பயோ டேங்க்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது 3 அறைகள் வச்சு கட்டியிருப்பீங்க. அதில் மனித கழிவுகள் நிரம்பின உடனே நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க. பயோ டேங்க் அப்படிங்கும்போது இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகள் வருங்க. பாக்டீரியா மூலயமா அது முழுவதுமாக செரிமானம் ஆயிரும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு க்ளீன் பண்ண தேவையில்லை. இதை தான் நம்ம பயோ டேங்க்னு சொல்லுவோங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் என்ன மாதிரி பயோ டேங்க் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதனோட ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ.